வெல்கம் டுவர்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸை படங்களா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இதுவே செப்பரேட் ஜானர்ஸா இல்லாம ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவமா இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் கலந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு சின்ன டாஸ்க். அது என்னன்னா, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுல சொல்ற விஷயங்களெல்லாம் நல்லா கவனிச்சு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்பவே முடியாத பல திருப்பங்கள் இருக்கிற இந்த கேஸை பத்தி நம்ம 2 பகுதியா பிரிச்சுட்டு பார்க்கலாம். இந்த உண்மை நிகழ்வு எந்த ஒரு விஷயத்திலையும் கனெக்ஷனே இல்லாத ஆப்போசிட்டான லைஃப் ஸ்டைல்ஸ்ல வாழ்ந்த 2 பெண்களை பத்தி தான். அந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் நம்ம சுமித்ரா சிங்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்வோட இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்க பேர் தான் த ரைஸ் ஆஃப் டெட், அதாவது இறந்து பிழைத்தல். அது 1968 வட இந்தியாவில குஜராத்ல ஒரு படிப்பறிவு இல்லாத குடும்பத்துல பிறந்த குழந்தை தான் சுமித்ரா சிங். அகமதாபாத்ல ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில கூலி தொழிலாளியா வேலை செஞ்சாரு சுமித்ராவோட அப்பாவான சோட்டே சிங். வேலை விஷயமா அகமதாபாத்ல தங்கி இருந்தாலும் அவங்க சொந்த ஊரு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு மலை கிராமம். சுமித்ரா பிறந்த கொஞ்ச நாள்லயே உடல்நிலை சரியில்லாம அவங்க அம்மா இறந்துடுறாங்க. பெண் குழந்தைய தனியா கவனிச்சுக்க முடியாத சோட்டே சிங் அவங்க சொந்த ஊர்ல மாமியார் வீடான, அதாவது சுமித்ராவோட பாட்டி வீட்டுல விட்டுட்டு கிளம்பியிருக்காரு. பாட்டியோட காலத்துக்கு அப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வளர்த்திருக்காங்க. சுமித்ரா ஸ்கூலுக்கே போகாம இருந்திருக்காங்க. டவுன்ல படிச்சுட்டு இருந்த அவங்க அத்தை பசங்க லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்போ எழுத படிக்க சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணாலும் விளையாட்டுத்தனமா இருந்திருக்காங்க. இப்படியே 13 வயசு ஆனதும் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஜெகதீஷ் சிங் என்ற இளைஞனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிறந்ததுல இருந்து பெத்தவங்க பாசம் கிடைக்காத சுமித்ராவுக்கு இந்த கல்யாணத்துல ரொம்பவும் சந்தோஷம். நிறைய கனவுகளோட தன் கணவர் வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. அவங்க அப்பா போலவே ஜெகதீஷ்க்கு வெளியூர்ல வேலைன்றதால அங்கேயே தங்கிட்டு லீவுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிருக்காரு. அப்படியே 3 வருஷம் மாமியார் வீடான ஷெரீஃபாபூர்லயே வாழ்ந்திருக்காங்க சுமித்ரா. இந்த நிலையில அவங்களுக்கு 16 வயசு ஆனதும் கர்ப்பமாவும் ஆகுறாங்க. டிசம்பர் 1984 ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு அம்மாவா ஆகியிருக்காங்க சுமித்ரா. தனக்கு கிடைக்காத தாய் பாசம், அரவணைப்பு எல்லாத்தையும் தன்னோட மகனுக்கு காட்டி வளர்த்திருக்காங்க. அப்படியே 3 மாசம் கடந்தப்புறம் நல்ல சந்தோஷமா அந்த சுமித்ராவோட வாழ்க்கைய திருப்பி போடுற அளவுக்கு நிறைய கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆரம்பத்துல அவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் மற்றும் வலிப்பு வந்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதாவது கண்ணு ரெண்டும் மேல பார்த்தபடி, கை விரல்கள் பின்னாடி பக்கமா திரும்பின நிலையில பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்காங்க. இத பார்த்த சுமித்ரா வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அவங்க மேல ஊர்க்கடவுளான சந்தோஷி அம்மன் இறங்குறதா நினைச்சு அவங்களுக்கு பூஜை செய்ய தொடங்கியிருக்காங்க. சுமித்ராவோட இந்த நிலைமையை புரிஞ்சுக்க முடியாம பேசிக் நாலேஜ் கூட இல்லாத சொந்தக்காரங்க மற்றும் ஊர்க்காரங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. கண்டுக்காம இருந்ததால சுமித்ராவோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமா தான் ஆயிருக்கு. இப்படி இருந்த நிலையில ஜூன் 3ஆம் தேதி 1985 அன்னைக்கு மதியம் அவங்க வீட்டு தோட்டத்துல திரும்ப நின்னபடி ஆகாயத்தை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்து அவங்க மாமனார், ஏமா அங்க தனியா நிக்கிற, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டப்போ எந்த ஒரு சலனமுமே இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப கிட்ட போய் சுமித்ரான்னு பேரை சொல்லி சத்தமா கூப்பிட்டப்போ திரும்பி பார்த்து ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட இல்லாம இன்னும் 3 நாள் நான் இறந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க மாமனாருக்கு எதுவுமே புரியாம எல்லார்கிட்டயும் சொல்லி சுமித்ராவோட ஃபேமிலிக்கு தகவல் சொல்லி அனுப்புறாரு. ஆனா யாராலையும் தடுக்க முடியாத விதமா அங்க நடந்துட்டு இருந்த நிகழ்வுகள் மாற தொடங்கியிருக்கு. அதாவது அவங்க சொன்ன மாதிரியே விஷக்காய்ச்சல் வந்து பெட்லயே இருந்த சுமித்ரா 3 நாட்களுக்கு அப்புறம் இறந்தும் போயிடுறாங்க. அங்க வந்த சொந்தக்காரங்க மற்றும் ஊர் மக்கள்னு நிறைய பேரு இறந்து போன உடலை சுற்றி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுலயே இறந்த பெண்ணுன்றதால அவங்க வழக்கப்படி நிறைய சடங்குகள் செய்ய வேண்டி இருந்துச்சு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா கண்டிப்பா இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இது நிஜமாவே நடந்திருக்குன்னு நிறைய ஊடகங்கள்ல பதிவு பண்ணிருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ் மற்றும்
மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இதை உறுதிப்படுத்துற விதமா இருக்கு. அப்படி என்ன நம்பவே முடியாத விஷயம்னா, இறந்துட்டாங்கன்னு படுக்க வச்சிருந்த உடம்பு 45 நிமிஷம் ஆனதும் லேசா அசைஞ்சதுதான். அங்க இருந்த கூட்டத்துல சுமித்ராவோட வளர்ப்பு தாயான அவங்க அத்தை அழுதுகிட்டே திரும்பி அந்த இறந்து போன உடலை பார்த்தப்போ விரல்கள் அசையத பார்த்திருக்காங்க. பார்த்த பீதியில ஷாக் ஆகி சுமித்ராவோட அசைஞ்ச விரல்களை அங்க இருந்த எல்லாருக்கும் காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படி நடக்கிறப்பவே சுமித்ராவோட உடம்பு முழுசா அசைய தொடங்கி எழுந்து உட்காரவும் செஞ்சிருக்காங்க. இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் பேய் பேய்னு அதறிட்டே ஓடி இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் டாக்டர் அங்க வந்து அவங்களோட நாடி துடிப்பு மற்றும் ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு அவரே இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண சுமித்ரா திரும்ப பிடிச்சது எப்படின்னு தெரியாம அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்படி இறந்து பிடிச்ச சுமித்ரா அங்க நடக்கிற அமானுஷத்தை இன்னும் அதிகப்படுத்துற விதமா நான் எப்படி இங்க வந்தேன், என்னை யார் இங்க படுக்க வச்சதுன்னு கேட்டிருக்காங்க. இத கேட்ட அங்க இருந்த சுமித்ராவோட கணவர் மற்றும் வீட்டார் பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க மாமனார் தைரியம் வச்சுக்கிட்டு கிட்ட போய், அம்மா சுமித்ரா உனக்கு இப்ப எப்படி இருக்கு, காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. என்னையா கேக்குறீங்க, நீங்க அடிக்கடி சுமித்ரான்னு சொல்றீங்களே, யார் அவங்க? சிவான்னு வேற யாரோட பொருளையும் ரொம்ப வித்தியாசமா பேசியிருக்காங்க. அங்க இருந்து எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாம பயத்துல கை கால்கள் நடுங்கி இருக்கு. யார் இந்த சிவா? வீடியோவோட 2வது பகுதியான இந்த கட்டத்தோட பேரு தி லைஃப் ஆஃப் சிவா. நம்ம வீடியோவோட தொடக்கத்துல வட இந்தியா உத்தரப்பிரதேஷ்ல கிராமங்களை பார்த்தோம். ஆனா அதே யூபியில எட்டாவாண்ட டவுன்ல சேர்ந்த காலேஜ் ப்ரொஃபஸரான ராம்சியா திரிபாதிக்கு அக்டோபர் 24, 1962 பிறந்த சென்னை மகள் தான் சிவா என்கிற சிவா திரிபாதி. இவங்களது ஒரு பிராமின் ஃபேமிலி. பொதுவா அந்த காலத்துல, அதாவது 1960ல பெண் குழந்தைகளை நம்ம நாட்டுல படிக்க வைக்கிறது ரொம்ப ரேர் தான். சிவா சின்ன வயசுலயே படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. இத பார்த்த சிவாவோட அப்பா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறாரு. அவங்க 12th ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதும் அவர் ஒர்க் பண்ற காலேஜ்லயே BA எக்கனாமிக்ஸ் படிக்க வைக்கிறாரு. சிவா காலேஜ் முடிஞ்ச கையோட கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி வீடு தேடி வந்த வரம் தான் திவ்யாபூர் கிராமத்தை சேர்ந்த செட்டிலால்ங்கிற இளைஞன். இந்த கல்யாணத்துல சிவாக்கு பெருசா இஷ்டம் இல்லைனாலும் அவங்க தாய் மாமா அதே ஊர்ல இருக்கிறதால மற்றும் குடும்பத்தாரோட விருப்பத்திற்காகவும் அவரே கட்டிட்டு அவரோட வாழ கிளம்புறாங்க. திவ்யாபூர் சிவா பிறந்து வளர்ந்த எட்டாவாண்டு டவுன்ல இருந்து ட்ரெயின்ல போயிட்டு வர அளவுக்கு தூரமுள்ள ஒரு கிராமமா இருந்திருக்கு. அங்க சிவாவோட கணவர் அவங்க அப்பா அம்மா அக்கா அவங்க ஃபேமிலின்னு ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து சிவாக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கு. அடிக்கடி சண்டை சச்சரவுன்னு சிவாவோட மாமியார் மற்றும் நாத்தனார் கொடுமை செஞ்சிருக்காங்க. அவங்க இப்படிலாம் நடந்துக்க காரணமா இருந்தது அவங்க மருமகளான சிவா ஒரு டவுன்ல பிறந்த நல்லா படிச்ச பொண்ணுன்றதுதான். எவ்வளவோ சித்திரவதைகள் அனுபவிச்சாலும் சிவா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு தெரியப்படுத்தாம மனசுலயே வச்சுக்கிட்டு 7 வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க. காலப்போக்குல சிவாக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. பெரிய பையன் டிங்குக்கு 6 வயசு, சின்ன பையன் ரிங்குக்கு 4 வயசு. இந்த நிலையில ஒரு நாள் சிவா வீட்டுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வந்திருக்கு. அதை பிரிச்சு படிச்சதுல சிவாவோட நெருங்கின சொந்தத்துலதான் அழைப்பு வச்சிருந்தாங்க. அதை பார்த்த சிவா ரொம்பவும் சந்தோஷமா எல்லாருக்கிட்டையும் நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிமிஷம் ஒத்துக்கிட்டாலும் அந்த மேரேஜ் நடக்க இருக்கும் நாளான 18 மே 1985 சிவாக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ரொம்பவும் உற்சாகமா கிளம்பி வெளியே வந்த சிவாவை பார்த்த அவங்க மாமியார், எங்க கிளம்பிட்ட, அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது, உள்ள போ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆத்திரத்தின் உச்சிக்கே போன சிவா, ஏன் போக கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப அன்னைக்கு போயிட்டு வான்னு சொன்னீங்க, நான் கண்டிப்பா போயிட்டு தான் வருவேன்னு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இதுதான் சாக்குன்னு எதிர்த்தடி பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு மாமியார் மற்றும் நாத்தனார் சிவாவை பலமா அடிச்சு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. அதே நாள் ஈவினிங் 5 மணி அளவுல அதே ஊர்ல இருக்கிற அவங்க தாய் மாமா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரலன்னு விசாரிக்க வராரு. அவர் வரது பார்த்து ரூம்ல இருந்த சிவாவை ஸ்நாக்ஸ் மற்றும் டீ கொடுக்க சொல்லி வெளியே அனுப்புறாங்க. சிவாவோட மாமியார் தன்னோட தாய் மாமாவை பார்த்ததும் அவர் கையை பிடிச்சு அழுதுகிட்டே அன்னைக்கு தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லியிருக்காங்க சிவா. அவரும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லமா, குடும்பத்துல இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனா அதுவே காலப்போக்குல சரியாகிடும்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி அவர் சொல்லிட்டு கிளம்புன அடுத்த நாள் விடிஞ்சதுமே அவர் வீட்டுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அவர் கேட்ட விஷயம் அவரால் சுத்தமா நம்ப முடியாததா இருந்திருக்கு. அப்படி அவர் கேட்டது, சிவா ஓடுற ட்ரெயின்ல விழுந்து இறந்துட்டான்னு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே அவரு சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு. அங்க இருந்த சிவாவோட கணவர் மற்றும் இன்லாஸ் கிட்ட
சிவாவோட அப்பாவை நேர்ல போய் அழைச்சிட்டு வர வரைக்கும் காத்திருக்க சொல்லி டவுனுக்கு கிளம்புறாரு. அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கப்பவே அவசரமா அங்க இருந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி சிவாவோட இறுதி சடங்குகளை முடிச்சிடுறாங்க. அது எவ்வளவு மிருகத்தனமான செயல்னா, அந்த பிணம் எரியும் போது இன்னும் கொஞ்சம் கெரோசின் ஊத்தி சீக்கிரமா எரியும்படி செஞ்சிருக்காங்க. அதே நாள் நைட்டு அங்க வந்து சிவாவோட அப்பா மற்றும் மாமா பார்த்தது வெறும் சாம்பலும் எரிஞ்ச எலும்புகளும் தான். அவ்வளவு ஆசையா படிக்க வச்சு கல்யாணம் செஞ்சு கொடுத்த தன்னோட சின்ன மகளை அப்படி பார்த்ததும் அவரால தாங்கிக்க முடியாம அழுதுருக்காரு. அவரோட மகள் எவ்வளவு தைரியமான பொண்ணு, தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு கோலை இல்லைன்னு யோசிச்ச அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என் மகளோட இறப்புல ஏதோ மர்மம் இருக்கு, நீங்க வந்து விசாரிங்கன்னு கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணிருக்காரு. ஆனா அந்த போலீஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இறந்து போன சிவாவோட கணவர் மற்றும் மாமனார அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சு முதற்கட்ட விசாரணை, அதாவது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. தற்கொலை இல்ல மர்டர் தான் கொலை குற்றம் சுமத்துற அளவுக்கு போதிய ஆதாரம் இல்லாததால அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிவாவோடது தற்கொலை தான் முடிவு பண்ண போலீஸ் கேஸ க்ளோஸ் பண்றாங்க. தன்னோட பொண்ணு மரணத்துல நிறைய மர்மங்கள் இருக்குன்னு உறுதியா நம்பியிருக்காரு சிவாவோட அப்பா ராம்சியா திரிபாதி. ஆனா எப்படி அத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுன்னு தெரியாம அவங்க குடும்பமே சோகத்துல நாட்களை கடத்திட்டு இருந்திருக்காங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் தி மிஸ்டீரியஸ் ஹோம் கமிங். இப்போ இவ்வளவு நேரம் 2 பேரோட வாழ்க்கைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் சில விஷயங்கள் ஏன் நடந்துச்சு, எப்படி சாத்தியம்னு நம்மள யோசிக்க வைக்கும்படியா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற கொஸ்டின், சுமித்ரா இறந்து எப்படி பிழைச்சாங்க, தனக்கு பரிச்சயமே இல்லாத சிவாவா எப்படி மாறினாங்க, அப்படி திரும்ப உயிர் பிழைச்ச சுமித்ராவோட தற்போதைய நிலைமை என்ன, அவங்க என்ன ஆனாங்க, சிவா உண்மையாவே தற்கொலை செஞ்சுதான் இறந்தாங்களா, சிவாவுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையா, சிவாவோட பசங்க டிங்கு மற்றும் ரிங்கு என்ன ஆனாங்க, இந்த 2 பேருக்கும் எதுவும் தொடர்பு இருந்திருக்கா இல்லையா, ஒரு கேள்விக்கா விடைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இறந்து பிழைச்ச சுமித்ராக்கு என்ன நினைச்சுன்னு சொல்றேன். இதுலயே உங்களுக்கு பாதி விட கிடைச்சிடும். தான் சுமித்ராவே இல்ல, யாரும் பரிச்சயமே இல்லாத சிவான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. இது கண்டிப்பா பேய் வேலையா தான் இருக்கும்னு நம்புறேன். சுமித்ராவோட உறவுக்காரங்க மற்றும் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து பேய் விட்டுற மாந்திரிகரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்னென்னவோ பூஜைகள் யாகங்கள்லாம் நடத்திருக்காங்க. வித்தியாசமான பேய் விட்டு முறைகளை கையாண்டிருக்காங்க. என்ன செஞ்சாலும் சுமித்ரா தான் சிவா தானே ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இந்த பேய் விட்டுற சடங்கு ஒரு வாட்டி எவ்வளவு கொடூரமா இருந்திருக்குன்னா, காய்ந்த மிளகாய எரியிற நெருப்புல போட்டு பொசுக்கி அதுல வர புகைய நுகர சொல்லி துன்புறுத்திருக்காங்க. இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாத சுமித்ரா சிங் தனக்கு பழக்கமே இல்லாத பிராமின் ஸ்டைல பேசியிருக்காங்க. இதெல்லாம் உடனே நிறுத்திட்டு என்ன எங்க அப்பா கிட்ட கூப்பிட்டுட்டு போய், எங்க வீடு எட்டாவால இருக்கு, அங்க என் அக்கா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க, அங்க விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையும் மீறி அடிச்சுக்கிட்டே இருந்தப்போ என்ன எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டராவது எழுத விடுங்கன்னு கதறி இருக்காங்க. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற விதமா இருந்திருக்கு. அப்படி லெட்டர் எழுத சொன்னப்போ இது வரைக்கும் வெளியூர்ல இருந்த தன்னோட கணவருக்கு எழுதின லெட்டர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் கலந்து சின்ன குழந்தைங்க கிறுக்கல்கள் போல இருந்த அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இப்ப எழுதின லெட்டர்ல நல்லா அழகா மற்றும் தெளிவா இருந்திருக்கு. சுமித்ரா விட்ட ஆளுங்க அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணாம எரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்க கிராமத்துக்கு மட்டும் இல்லாம பக்கத்து கிராமங்களுக்கும் பரவிருக்கு. அப்படி ஒருத்தர் காதுக்கு போனதுதான் இந்த சம்பவத்திலேயே நடந்த பெரிய ட்விஸ்ட். அவர் பேரு ராம் பிரகாஷ் திவேதி. எல்ஐசி ஆபீஸ்ல ரூரல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. சிவாவோட அப்பாவான ராம்சியா திரிபாதி ஒரு காலேஜ் லெக்சரர்னு நமக்கு தெரியும். அவர் ஸ்டூடெண்ட் தான் இப்ப எல்ஐசி ஆபீசரான ராம் பிரகாஷ் திவேதி. நேரா எட்டாவுக்கு போன ராம் பிரகாஷ் திவேதி சிவாவோட அப்பாவை பார்த்து இந்த விஷயங்களை சொல்லி இப்ப சிவாவா வாழ்ந்துட்டு இருக்கிற சுமித்ரா ஊரான ஷெரீஃபாப்பூருக்கு வராங்க. அவங்க 2 பேரு மற்றும் சிவாவோட தாய்மாமா சுமித்ராவோட வீடு தேடிட்டு வந்திருக்காங்க. வெளியே நின்று இங்க சுமித்ரான்னு யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கிற வாய்ஸ் கேட்டதும் உள்ள இருந்த சுமித்ரா அப்பான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து கட்டி அணைச்சு அழுதுருக்காங்க. முதல்ல சுமித்ரா தான் சிவான்னு ஏத்துக்க ப்ரொஃபசர் இந்த பொண்ணுதான் இறந்து போன தான் மகள் சிவான்னு நம்புற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சுமித்ரா தான் வாழ்நாளே பார்த்திருக்காத நபர்கள் தான் ராம்சியா திரிபாதி மற்றும் அவரோட மச்சான். அப்படி இருந்தோம் அப்பா மற்றும் தாய்மாமான்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கிட்ட அவங்க கேட்ட முதல் கேள்வியே என் பசங்க டிங்கு மற்றும் ரிங்கு எப்படி இருக்காங்க, ஏன் என்னை பார்க்கவே வரலன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் கூடவே சிவா சின்ன வயசுல இருந்து வாழ்ந்து தன்னோட வீட்டுக்கும் போயிருக்காங்க சுமித்ரா.
அந்த இடத்துக்கு போன உடனே ரொம்ப பரிச்சயம் இருக்க மாதிரி நேரா அவங்க அம்மா எப்பவுமே இருக்கிற இடமா கிச்சனுக்கு போய், அம்மா நான் தான் உங்க சிவா வந்திருக்கேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. இதை விட திடுக்கிடும் பல உண்மைகள் மற்றும் சில மர்மங்களை சுமித்ரா மூலமா சிவா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. சிவாவோடது தற்கொலை இல்ல கொலைதான் நிரூபிக்கிற விதமா சுமித்ரா சொன்ன சில விஷயங்கள் ஆதாரமா இருந்திருக்கு. உண்மையிலேயே அவங்க இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க மாமா வந்துட்டு போன அப்புறம் மாமியார் மற்றும் நாத்தனார் எதுக்கு நாங்க கொடுமை பண்றோம்னு அவர்கிட்ட சொன்னேன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய செங்கல் எடுத்து சிவாவோட தலையில பலமா அடிச்சு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த இந்த கொடூரத்தை அவங்க அப்பா அம்மா மற்றும் அக்கா கிட்ட சுமித்ராவா வந்த சிவா நிறைய வாட்டி தெரியப்படுத்திருக்காங்க. இவங்க விஷயம் தெரிஞ்ச நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் இவங்களை வச்சு நிறைய பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்திருக்காங்க. இந்த சுமித்ரா சிவா கேஸ இவங்க மட்டும் இல்லாம பல நாடுகளை சேர்ந்த நிறைய ப்ரொஃபசர்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்தி ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது மறுபிறவி இல்ல மறு ஜென்மம், அதாவது ரீபர்த் இல்ல ரீஇன்கார்னேஷன் சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்கள வரவச்சது சுமித்ரா சிவாவோட நிறைய அந்தரங்கமான விஷயங்களை கூட ரொம்ப கச்சிதமா சொன்னதுதான். அவங்க 1996 வரைக்கும் சிவாவாகவே வாழ்ந்து மீண்டும் தன்னோட 28 வயசுல இறந்திருக்காங்க. இந்த முறை பிழைக்கவே இல்லைன்னு அவங்க மகன்களான டிங்கு ரிங்கு மற்றும் சுமித்ராவோட மகன் உலகத்துக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இறந்த சிவா எப்படி எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத சுமித்ராவோட உடல 10 வருஷம் அடைஞ்சு வாழ்ந்தாங்க. தான் இறந்துடுவேன்னு முன்னாடியே நினைச்ச சுமித்ரா சொன்ன மாதிரி இறந்து சிவாவா பிடிச்சது எப்படி? இன்னைக்கு வரைக்குமே இந்த 2 கேள்விகளுக்கும் யாராலையும் கரெக்டான விடைய கண்டுபிடிக்க முடியல. மெட்ராஸ் திணை வியூவர்ஸ் ஆன உங்கள யாருக்காவது விடை தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இது போன்ற வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை நிகழ்வோட வர. Until then, bye.